பாருங்கள், நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராட்டா சப்பாத்தி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக செம்மையாக இருக்குது. சூடாக அப்படியே வெறுமனே சாப்பிட்றலாம். நாங்கள்லாம் சாஸ் இல்லாமலே சாப்பிட போகிறோம். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு ஈவினிங் டின்னர் ரெசிபியாக ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி பார்க்க போகிறோம். ஸ்டஃபிங் பராத்தா. இப்போ இது நான் 1 கப்பு கோதுமை, 1 கப்பு மைதா மாவு, 1 உருளைக்கிழங்கு அவிச்சு சீவி துருவி இதில் பிசைஞ்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி மேலே தடவி வச்சுருக்கேன். எதிர்பாராத விதமாக இப்போ இது ரெடி பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாவு பிசைகிற வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியல. அதான் 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை, 1 உருளைக்கிழங்கு அவிச்சது, அது தோல் உரிச்சிட்டு நல்லா மசித்து உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து எப்பயும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஒரு கடாய் போட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து நம்ம இந்த பட்டரில் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த பட்டரில் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப செவர வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது செஞ்சோன்னா நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்லை. காய்கறியும் பசங்களுக்கு சேர்ந்தாப்பில் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு நாளைக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போடுறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அப்போது இந்த வெங்காயத்துலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு காய்கறி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கேரட் ஒன்று திருவி வச்சுருங்க. இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு காய்கறி எப்படி விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த அளவு காய்கறியை மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எது பண்ணாலும். ஏன்னா இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு உருட்ட போகிறோம். அதனால் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த காய்கறியில் இப்போ உப்பு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய் நம்ம தண்ணி விட போகிறதில்ல, தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம தக்காளி கூட சேர்க்கலை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருக்குது. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம தண்ணியே இல்லை, சுத்தமாக வற்றி இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டு நல்லா ஆறட்டும். இப்போ அந்த ஸ்டஃபிங் ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவை கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைஸாக உருண்டை உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த உருண்டையை மாவு தொட்டு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சப்பாத்தி உருட்டிட்டேன். இப்போ இதில் ஸ்டஃபிங் நல்லா சுத்தமாக ஆறணும். நல்லா ஆறின பிறகு இதை உள்ளே வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைடும் இப்படி திருப்பி இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கமும் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்படி கையாலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போது வெஜிடபிள் இதில் இருக்குது. உருளைக்கிழங்கு போட்டு பிசைஞ்சிருக்கிறோம், காய்கறி ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் போட்டு தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ஸ்டஃபிங்கு. இது நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று போடுறேன். இது நல்லா நீங்கள் கையால் நல்லா எந்த அளவுக்கு இப்போ தின்னா மெலிசாக நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நல்லா இப்போ இதை போட்டு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி திருப்பி விட்டு இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக ஒரு வெஜிடபிள்ஸோட ஒரு சப்பாத்தி நைட் டின்னருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக செவந்திருந்தாலும் இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டு நல்லா செவர விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு ஒரு தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படியே வெறுமனே கூட நம்ம அழகாக புட்டு சாப்பிட்டா நல்லா காய்கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டா சப்பாத்தி எப்படி வேணா வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக செம்மையாக இருக்குது. சூடாக அப்படியே வெறுமனே சாப்பிட்றலாம். நாங்கள்லாம் சாஸ் இல்லாமலே சாப்பிட போகிறோம். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.